என் பிள்ளையை காண்பதற்காக நான் திருச்செந்தூரிலிருந்து வந்து இருக்கின்றேன். ஓம் என்னும் அகங்காரத்தோடு உன்னை தேடி வந்திருக்கும் இந்த முருகனே, நீ தள்ளி விடாதே. அதிர்ஷ்டத்தை உன்னிடத்தில் நான் வைத்திருக்கும் போது நீ எங்கே சென்று கொண்டிருக்கின்றாய்? உன் வீட்டில் இருக்கின்ற சில பல விஷயங்களால் தான் உன் வெற்றி அங்கு தடைப்பட்டு கொண்டே இருக்கின்றது. உன்னை கண்கலங்க வைத்து கொண்டு இருப்பவரிடமிருந்து உனக்கு வருகின்ற செய்திதான் உன் செயலை செய்ய விடாமல் இங்கு தடைப்படுத்தி கொண்டே இருக்கின்றது. சில நிகழ்வுகள் எதிர்மறை அதிர்வுகளை உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றது. அதனால தான் நீ என்ன செய்தாலும் ஏது செய்தாலும் அங்கு வெற்றி கிடைக்காமலே இருந்து கொண்டு இருக்கின்றது. அதற்கு ஒரே ஒரு காரணம்தான், உன் வீட்டில் இருக்கின்ற சில விஷயத்தை நீ மாற்றினாலே போதும், நிச்சயம் உன் வாழ்க்கையில் அங்கு மிக பெரும் மாற்றத்தை பெறுவதே நீ உணரத்தான் போகிறாய். அந்த மாற்றத்தை தருவது யாரென்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய்? இந்த முருகன் நானாக இருக்க போகும்போது என் பிள்ளையே, நீ எதை கண்டு மச்சப்படவும் வேண்டாம், நீ எதை கண்டு பயப்படவும் வேண்டாம். உன் வாழ்க்கையில் நான் என்ன செய்வதென்று தீர்மானித்து விட்டேன். நீ எதை நினைத்து கண்கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய்? உன் மன போராட்டத்தை நான் அறிந்து கொண்டுதான் இனியும் அந்த செயலை செய்து தான் ஆக வேண்டும் என்று இப்பொழுதே உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன் வீட்டு நான் வாசலுக்கு வந்து நிற்கும் போது சில தடைகள் என்னை உள்ளே வராமல் இங்கு தடுத்து நிறுத்தி கொண்டே இருக்கின்றது. எதிர்மறை எண்ணத்தில் உள்ளவர்கள் உன் வீட்டில் இருப்பதனால்தான் இப்படியெல்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றது. முதலில் அந்த ஒரு விஷயத்தை நீ மாற்றிக்கொள் என்றுதான் நான் சொல்கிறேன். இந்த ஒரு பொருளினால்தான் உன் வாழ்க்கை எங்கு மாறப்போகிறது. நீ என்னிடம் வந்து பேசி போகும்போது நன்றாகத்தான் பேசிக்கொண்டு இருக்கின்றாய். நன்றி முருகா என்று செய்யாத செயலுக்கும் சேர்த்து நன்றியை கூறிக்கொண்டே செல்கின்றாய். ஆனால் என்னை விட்டு சிறிது கடந்துவிட்ட பிறகு வருகின்ற சில நபர்களால் உன் வாழ்க்கை தலைகீழாக மாறிக்கொண்டு இருக்கின்றது. அதனால தான் சில உறவுகளை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்னும் சில பேரோ உன்னிடத்தில் நீ எதை செய்தாலும் நீ நல்லதுதான் செய்தால் நன்மைதான் செய்கிறாய் என்று அங்கு ஏதோ ஒவ்வொன்றாக செய்து கொண்டு நீ செய்வதற்கெல்லாம் ஆமாம் என்று சொல்லி கொண்டு இருக்கின்றார்கள். இன்னும் சில பேரோ அலசி ஆராய்ந்து பார்த்து செய்கின்றார்கள். ஆனால் சரியது தப்பு எது அவர்கள் சொல்லிக் கொள்கையில் உன் மனம் கஷ்டப்படத்தான் செய்கிறது. உண்மையை பேசுகிறார்களே என்று நீ முழுமையாக நம்பிக்கை கொள்கிறாய் அல்லவா? அதன் பிறகு சற்றும் ஏன் தங்க பிள்ளையே நீ யோசித்து கொண்டிருக்கின்றாய்? உன் மனதின் வலிகளையும் காயங்களையும் அறிந்துவிட்ட போதிலும் இனி உனக்குள் இருக்கின்ற எதிர்மறை எண்ணத்தையும் உன் வீட்டில் இருக்கின்ற எதிர்மறை எண்ணத்தையும் எடுப்பதற்குத்தான் இந்த முருகன் நான் வந்து இருக்கின்றேன். நீயோ மூளையிலே முடங்கிக் கொண்டு இருக்கின்றாய். மூட நம்பிக்கையை மனதோடு வைத்து கொண்டு இருக்கின்றாய். முதலில் அந்த கட்டுகளில் இருந்து வெளியேறி வா. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் ஏதோ ஒரு செயலோடும் ஏதோ ஒரு பிரச்சனைகளோடும் ஒப்பிட்டு உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டிய மகிழ்ச்சியினை அங்கு தொலைத்து கொண்டே இருக்கின்றாய். மாற்றங்கள் பல தேடி உன்னை வந்து இருக்கும் போது அந்த மாற்றத்தை தைரியமாக நீ எடுத்துக்கொள். கலக்கமடைவதை தவிர்த்துவிடு. என் பிள்ளைக்காக இந்த முருகன் நான் உன்னை தேடி வந்து இருக்கும் போது நீ எதை பார்த்து கண்கலங்கி கொண்டு இருக்கின்றாய்? நீயோ அந்த வேலை இருக்கின்றது இந்த வேலை இருக்கின்றது என்று கூட என்னிடம் தப்பித்து கொள்ளலாம். ஆனால் இந்த முருகன் தந்திருப்பது ஒரே ஒரு வேலைதான். உன் வெற்றியின் கிரீடத்தை நீ கையில் ஏந்திக்கொள் என்ற வேலைத்தான். இதைத்தானே நீண்ட நாட்களாக என் பிள்ளைகள் என்னிடமிருந்து ஆசைப்பட்டார்கள். என்னிடமிருந்து உன் வாழ்க்கைக்கான தேடலை ஆரம்பித்தாய். அதன் பிறகு எதற்காக தங்க பிள்ளையே மனம் வருந்தி கொண்டு இருக்கின்றாய்? கவலைப்படாதே. உன் கண்கலங்கிய விஷயத்திற்கு விடை கொடுக்கத்தான் இந்த முருகனானவன் வந்து இருக்கின்றேன். இந்த கந்தனை வழிபவர் வீட்டில் தேவை என்பதே இருக்காது. ஏனென்றால் நீ ஒரு விஷயத்தை தேவை என்று சொல்கின்ற பட்சத்திலே உனக்கான வெற்றியை நானே உன்னிடத்தில் கொண்டு வரத்தான் போகிறேன். வருகின்ற வினைகளை நினைத்து எல்லாம் கலங்கி கொண்டு இருக்காதே.
உன் வினைகளையும் அத்தனையும் அடித்து நொறுக்கிவிட்டு உன் உறவானவரை உன் கையில் ஒப்படைக்கத்தான் போகிறேன். எந்த ஒன்று உனக்கானதாக மாறுமோ என்று நீ நினைத்து கொண்டு இருக்காதே. மாற்றத்தை தேடி தேடி அலைந்து கொண்டு இருப்பதை விட அந்த மாற்றம் உன்னிடம் வாய்ப்பாகவே இப்பொழுது வந்து கொண்டு இருக்கின்றது. அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கொள் என்று தான் சொல்கிறேன் என்று என் பிள்ளைக்கு அவர்களின் பிள்ளைகள் அங்கு சொல்லிக் கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். அதை பார்ப்பதற்கு எவ்வளவு ஆனந்தமாக இருக்கின்றது. அதுவும் என் பிள்ளைகள் என் பேச்சை கேட்பது போல் அல்லவா தோன்றிக்கொண்டு இருக்கின்றது. குழந்தையும் இந்த முருகனும் ஒன்றுதான், குழந்தையும் தெய்வமும் ஒன்றுதான் என்று சொல்வார்கள் என்பது போல உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய இந்த முருகன் நான் தந்து இருக்கும்போது நீ எதை பற்றி கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய்? ஜாதகத்தின் கட்டத்தை எல்லாம் தூக்கி வைத்துவிட்டு என்னிடத்தில் வந்துவிடு. எல்லா கட்டமைப்பையும் மாற்றி உனக்கான வேண்டுதலை நிறைவேற்றி தருவது இந்த முருகனாக இருக்க போகும்போது உன் எதிர்மறை எண்ணங்கள் தானாக உன்னை விட்டு அகலத்தான் போகிறது. உன் மனதிற்குள் மட்டுமல்ல, உன் இல்லத்திலும் எதிர்மறை சிந்தனையாளர்கள் அவ்வப்போது வந்து வந்து சென்று கொண்டு இருக்கின்றார்கள். நீ நடக்கும் என்ற விஷயத்தை எல்லாம் அவரிடம் சொன்னால் அவர் நடக்கவே நடக்காது. தயவு செய்து இதில் மட்டும் முயற்சியை எடுத்து விடாதே. நான் முயற்சியை எடுத்தேன், ஆனால் எனக்கு ஒன்றுமே நடக்கவில்லை என்று சொல்லி அவர்களின் சூழ்நிலையை உன்னிடத்தில் சொல்லி பயம் காட்டிக்கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் ஒன்றை மட்டும் தெளிவாக்கிக்கொள். இந்த கந்தன் இருக்க, இந்த கருணை கடல் உன்னிடத்தில் இருக்க உன் மனதில் குழப்பம் ஏது என் கண்ணின் மணியே? உன் மனதை தெளிவாக்கிக் கொண்டு என்ன நடந்தாலும் நான் எடுத்துக்கொண்ட காரியத்திலிருந்தும் எடுத்துக்கொண்ட முயற்சியிலிருந்தும் அவனை வணங்குவதிலிருந்தும் இந்த கந்தனை கை தொடுவதிலிருந்தும் விலகுவதே இல்லை என்பதை மட்டும் தெளிவாக இரு. உன் வெற்றியை தருவதற்குத்தானே இந்த முருகன் நான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். ஓ முருகா முருகா என்று சொல்லி கொள்ளும் போதெல்லாம் என் மனம் என் உள்ளம் எவ்வளவு மகிழ்படுகிறதோ அதே சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் உன் உள்ளத்திலும் இல்லத்தையும் தெளிவுபடுத்தத்தான் இந்த முருகன் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். நடப்பதையும் கடப்பதையும் பார்த்து நீ பதற்றப்படாதே. கவலைப்பட்ட விஷயத்திற்கும் நான் இப்பொழுது விடை கொடுக்கத்தான் வந்து இருக்கின்றேன். நேரெதிராக சென்று கொண்டு இருக்கின்றாய். எங்கே கால்கள் போகின்றதோ அது போக்கிலே போய்கொள்ளட்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். அதுவல்ல வாழ்க்கை என் பிள்ளையே. நீ உனக்கென்று ஒரு திறமையை வளர்த்து கொண்டு இருக்கின்றாய். அந்த திறமையை நிரூபிப்பதற்கான சரியான தருணமும் சரியான வழியும் இதுதான். அந்த தருணத்தை தாண்டி உன் வெற்றியை நான் தருவதற்கு வந்திருக்கும் போது என் மேல் உன் பாரத்தை போட்டுவிட்டு உன் வாழ்க்கையை செழிப்பாக்க கற்றுக்கொள். எத்துணை சோகங்கள் உன்னை சுற்றி இருந்தாலும் இந்த கந்தன் பேர் சொல்ல கலங்கிவிடும் என்பதை மட்டும் நீ மறந்தும் மறுத்தும் விடாதே. நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து நீ பயமும் பதற்றமும் அடையாதே. உன்னை தாண்டி இந்த முருகன் வந்து இருக்கும் போது உன் மனதிலே பதற்றம் எதற்காக இங்கு வந்து கொண்டு இருக்கின்றது? சொல்கின்ற செயலும் எண்ணமும் என்னை சுற்றி மட்டும்தானே இருந்து கொண்டு இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது அந்த எதிர்மறை எண்ணத்தை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உன் வாழ்க்கை நிலையை பற்றி நீ யோசித்துப் பார். எந்த ஒன்றை பெற வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த ஒன்றை பெறுவதற்கான ஒன்றிலும் உன்னை தெளிவாக்கி கொண்டுதான் இருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே. உன் மனதோடு பாரத்தை வைத்துக்கொண்டு நீ உன் கவனத்தை செலுத்தினால் அந்த காரியத்தில் வெற்றி கிடைக்காதல்லவா? அதனால் அத்தனை கவலைகளையும் என் பாதத்தின் அடியில் நீ ஒப்படைத்து விட்டு உன் வாழ்க்கையை அங்கு கொண்டாடுவதற்கு தயாராக இரு. மகிழ்ச்சியான தருணம் என்று வந்து சேரவில்லையோ என்று எண்ணி கொள்ளாதே. அந்த மகிழ்ச்சியையும் தாண்டி இப்பொழுது உன் வெற்றிக்கான பயணத்தை தருவது இந்த முருகனாக இருக்க போகும்போது எந்த நிலை கண்டும் நீ நிலை குனிந்து விடாதே. உன்னை தூற்றுபவர்கள் தூற்றிவிட்டு போகட்டும். உன்னை தூசி என்று நினைத்தவர்கள் அப்படியே இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் அதை தாண்டி ஜெயிக்க வைப்பது இந்த முருகன்தான். உனக்கான வெற்றியை தருவது என்று நான் தீர்மானித்து விட்ட பிறகும் என் சொல்லிலிருந்தும் என் செயலிலிருந்தும் நான் வாக்கு மீறப் போவதே இல்லை. நடப்பதையும் கடப்பதையும் பார்த்து பயம் கொள்ளாதே. சில விஷயங்கள் அப்படித்தான் நடந்து கொண்டு இருக்கும் என்று நீ அதன் போக்கிலே விட்டுவிட்டு உன் அடுத்த கட்ட நகர்வினை நோக்கி சென்று கொண்டே இரு. மனதிலே பயத்தை வளர்த்து கொண்டால் பயம் மட்டும்தான் உன் மனதில் நிலையாக இருந்து கொண்டு இருக்கும். அந்த பயத்தை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உனக்கான பாதையில் தெளிவாக இதுதான் வேண்டும் என்பதில் உறுதி ஏற்றுக்கொள் என் தங்க பிள்ளையே. எதை நினைத்து
என்னிடம் கேட்டாயோ அதை உன்னிடத்தில் கொடுத்துவிட்டு உன்னிடத்தில் உள்ள எதிர்மறை எண்ணத்தை நான் எடுப்பதற்கு வந்திருக்கின்றேன். அந்த எதிர்மறை சிந்தனைகளை எல்லாம் தாண்டி இப்பொழுது உன் பாதைக்கான தருணம் உன்னை வந்து சேரப்போகும்போது தடைகள் எல்லாம் அகற்றிவிட்டு நான் உன்னை சந்தோஷத்தால் நிரப்பத்தான் போகிறேன். அந்த சந்தோஷம் என்பது சர்வசாதாரணமாக இருக்காது. நிலை குனிந்தது எல்லாம் இப்பொழுது நிலையான மகிழ்ச்சியோடு உன்னை வந்து சேரும். கண்கலங்க வைத்தவரும் உன்னை மன்னிப்பு கேட்கத்தான் போகிறார். நீ நினைத்தது பலிக்கும். யாம் இருக்க பயமே.